நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த பர்லியார் பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தம்பதியின் காலை பிடித்து இழுத்த காட்டு யானைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சூரியநாராயணன் வழங்கிட கேட்கலாம். சூரியநாராயணன், வணக்கம். தற்பொழுது அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய வனத்துறையினர் தரப்பிலிருந்து அங்கே எதுவும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் பல சீசன் தற்போது துவங்கியுள்ளதால் சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் குன்னூரை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளன. அதாவது குறிப்பிட்ட குன்னூர் மலைப்பாதையில் 7க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. குன்னூர் பர்லியார் பகுதியில் மட்டும் 3 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. பகல் நேரங்களிலே அரசு தோட்டக்கலை பண்ணை மற்றும் பர்லியார் அருகே உள்ள அந்த குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகிறது. இந்த நிலையில் பர்லியார் பகுதிக்கு வந்த ஒற்றை யானை ஒன்று அங்கு வைத்த பழக்கடை அந்தோணி என்பவரை துரத்தியது. இதில் அவர் காட்டு யானையிடமிருந்து தப்பிக்க கழிவறைக்குள் சென்று ஒளிந்த போது அந்தோணியை கழிவறைக்குள்ளேயே சென்று அந்த காட்டு யானை தாக்கியது. உடனே அப்பகுதி மக்கள் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு உதவி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அதிகாலை பர்லியார் பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த டேவிட் ஸ்ரீஜா தம்பதியின் வீட்டின் கதவை உடைத்து அவரின் காலை பிடித்து வெளியே இழுத்தது. அதிர்ச்சி அடைந்தவர்கள் வீட்டின் உள்புறம் சென்று ஒளிந்து கொண்டனர். இதனால் நொடிப்பொழுதில் உயிர் தப்பினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் 8 குழுக்களாக காட்டு யானைகளை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.